போய்க்கோ. ஆனா பின்னால ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா தயவு செஞ்சு புலம்பாத. இது சொன்னாங்க அது சொன்னாங்க வந்து என்கிட்ட கதறக்கூடாது. அங்க போலாம் நீயே எப்படி முடிவு பண்ணியோ அதே மாதிரி வர பிரச்சனை நீயே சால்வ் பண்ணிக்கோ. என்னையும் சேர்த்து பிரச்சனை இழுத்து விட்டுறாத. தீபாவோட அம்மா உன்னை திட்டினாலும் சரி அடிச்சாலும் சரி ஏன்னு கேட்க மாட்டேன். இனிமே அது உன் பிரச்சனை. நானே பார்த்துப்பேன்னு சொன்னேன்ல, அப்ப நீயே அதை ஹேண்டில் பண்ணிக்கோ. இப்படி சொன்னா எப்படிங்க? வேற எப்படி சொல்ற? நான் வேணாங்கிறேன். ஆனா நீ போய் வாங்கி கட்டிப்பேன்னு ஆசைப்பட்டனா போய் தீபா பாரு. என்னங்க? ஒரு நிமிஷம். ஹலோ தமிழ், நான் நிதிஷ் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? லாவணி எப்படி இருக்கா? அவங்களுக்கு என்ன சூப்பரா இருக்காங்க. ஆமா, அங்க அத்தை எப்படி இருக்காங்க? துளசி சிஸ்டர் எப்படி இருக்காங்க? துளசி தானே ஏதோ இருக்கா, அதெல்லாம் விடுங்க. முதல்ல நம்ம சிங்கக்குட்டி எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க. நான் தான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன். அவனை பார்க்கணும் போல இருக்கு. என்னங்க தமிழ், கார் எடுத்துனா 10 நிமிஷம் வீட்டுல வந்து பாத்துட்டு போயிடலாம்ல? எங்க நிதிஷ், பேங்க் வேலை பிசினஸ்னு ஏகப்பட்ட டென்ஷன், கொஞ்சம் நகரவே முடியல. ஆனா யாருக்காக இல்லைனாலும் என் சிங்கக்குட்டி பார்க்க நான் கண்டிப்பா வருவேன். ஓகே தமிழ், கண்டிப்பா வாங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். மும்பைல 6 மாசம் ஸ்டே பண்ண வேண்டியது இருக்கனால லாவணியும் அங்கேயே கூட்டிட்டு போயிடறான்னு அப்பதான் சொன்னாரு. எனக்கும் அதான் சரின்னு பட்டது. அதான் அங்க 6 மாசம் அவளை கூட்டிட்டு போடலான்னு பாக்குறேன் தமிழ். நல்ல விஷயம் தான். அப்பதான் லாவணியும் உங்களை மிஸ் பண்ண மாட்டா. எப்ப கிளம்புறீங்க? எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு ஒரு 2-3 நாள்ல கிளம்புற மாதிரி இருக்கும். கண்டிப்பா கிளம்புறப்ப கால் பண்றேன். இல்லைன்னா நடுவில் டைம் கிடைச்சா நானும் லாவணியும் வந்து பாத்துட்டு போறோம். கண்டிப்பா வாங்க நிதிஷ். போறதுக்கு முன்னாடி அந்த குட்டி பையனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஓகே தமிழ், சிஸ்டரை கேட்டதா சொல்லுங்க. டைம் இருந்தா நேர்லயே வரும். பாய் தமிழ். ஓகே நிதிஷ், பாய். என்னங்க? பார், திரும்ப தீபா பத்தி பேசினா நான் கடுப்போட சொல்லிட்டேன். நான் தான் போன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குது. நான் தூங்க போறேன். தீபா, டாக்டர் சொன்ன மாத்திரை எல்லாம் போட்டுக்கிட்டல? நடந்தது எல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. இவ்வளவு நாளா உன்னை பிடிச்சிருந்த சனிய இன்னையோட தொலைஞ்சதுன்னு நினைச்சுக்க. நல்லா தூங்குடி. எதையும் மனசுல வச்சுக்காத. இனிமே எதை பத்தியும் யோசிக்காத. உன்னை பழைய தீபாவா பாக்கணும்டி. அதான் எனக்கும் நிம்மதி, உங்க அப்பாவுக்கும் நிம்மதி. சரி, நீ கொஞ்ச நேரம் தூங்கு. நான் சமைச்சிட்டு வந்துடுறேன். ஏய் நிலடி, உன்னதான் வரக்கூடாதுன்னு சொன்னல, எதுக்குடி வந்த? என் பொண்ணு உயிரோட இருக்காளா இல்ல செத்துட்டாளான்னு பாக்க வந்தியா? கால சுத்தன பாம்பு மாதிரி எதுக்குடி அவளை சுத்தி சுத்தி வந்து இம்சை பண்றீங்க? அவ மனச நோகடிச்சு அவளை படுக்கையில படுக்க வச்சிட்டீங்கல்ல. இன்னும் என்ன பண்ணணும்னு இங்க வந்திருக்க? உனக்கு மான ரோஷம் எதுவும் இருக்காதுன்னு தெரிஞ்சுதான் உன் புருஷனுக்கு போன் பண்ணி இங்க வரவிடாதான்னு சொன்னேன். அதையும் மீறி ஏண்டி வந்த? ஏன் வந்தேன்னு கேக்குறீங்க? இது என் தீபா வீடு, நான் வருவேன். இங்க வரக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. என்னடி சொன்ன? தீபா வீடா? நான் அவளை பெத்தவடி. பெத்தது நீங்களா இருந்தாலும் அவ என்னோட ஃப்ரெண்டு. அவ ஒண்ணும் உங்களுக்கு பொண்ணா மட்டும் பிறக்கல, என்னோட ஃப்ரெண்டா, அம்மாவா, சகோதரியா இருக்குதா உங்க மூலமா பிறந்திருக்கா. அவ மேல உங்களுக்கு இருக்கிற அதே உரிமை எனக்கும் இருக்கு. நான் பேசுறது உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம், ஆனா அதுதான் உண்மை. நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல, என் ஃப்ரெண்ட பார்க்க வந்திருக்கேன். வழிய விடுங்க. ஏய் நில்லடி. தீபா, சொல்றது கேளு. ஏய் எந்திரடி, எந்திரின்னு சொல்றேன்ல. ஏன் இப்படி படுத்திருக்க? உலகத்துல யாருக்குமே வராத கஷ்டமா உனக்கு வந்திருக்கு. மனசாட்சி இல்லாத மனுஷங்க எத்தனையோ பொண்ணுங்களை தப்பா பேசியிருக்காங்க. நியாயமே இல்லாம டைவர்ஸ் பண்ணி தூக்கி எறிஞ்சிருக்காங்க. அவங்கள என்ன செத்தா போயிட்டாங்க, வாழ்ந்து காட்டல. உனக்கு என்னடி வந்துச்சு? தன்னம்பிக்கை இல்லாத குழந்தைங்க வேணா இப்படி நொறுங்கி போய் படுத்திருக்கலாம். நீ யாருடி? என்னோட தீபா. பிறக்கும் போதே தைரியம், நம்பிக்கை, துணிச்சல்னு மொத்த உருவமா பிறந்தவ. நீ எல்லாம் இப்படி படுக்கவே கூடாது. எழுந்து நிக்கணும்டி. துணிச்சலா நிக்கணும், துணிஞ்சு அடிக்கணும். புழு பூச்சியை பார்த்தா கூட பயந்து சகர எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க.
என்னதான் பிரச்சனை வந்தாலும் எழுந்து நிக்கிற தைரியம் உன்கிட்ட இருக்கு, துணிச்சல் இருக்கு. அந்த துணிச்சலும் தைரியமும் யாருக்கும் வராதடி. நானும் கல்யாணியும் உன்னதான் ரோல் மாடலா நினைச்சிட்டு இருக்கோம். துணிச்சல்னா அது தீபா தான். தன்னம்பிக்கையை தீபா கிட்ட இருந்தா கத்துக்கணும். தீபா மாதிரி ஒரு தைரியமான பொண்ணு கிடையாதுன்னு உன்னை பத்தி பெருமையா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீ கேவலம் எவ்வளவு ஒருத்தி தப்பா பேசிட்டான்னு இடிஞ்சு போய் நிக்கிற. புரிஞ்சுக்காத மடைய உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டான்னு சுருண்டு போய் படுத்துட்டு இருக்கியே. இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் தெரியாம தான் கேக்குறேன். பிரபாகர் அறு தெரிஞ்சது உன் உறவை தாண்டி, உன் கழுத்தை இல்ல. அவனால உன்னதான் விலக்கி வைக்க முடியும். உன்கிட்ட இருக்கிற தைரியத்தை, துணிச்சலை, தன்மானத்தை உன்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. எனக்கு பிரச்சனைன்னு நான் சோர்ந்து போய் வந்து நின்ன பல நான் தாங்கி பிடிச்சது நீ தானடி. அந்த ராஸ்கல் வேலாயுதம் எனக்கு பிரச்சனை பண்ணப்போ துணிச்சலை நீ தானே காப்பாத்துன. என்ன காப்பாத்துறதுக்காக அவனை நீ எதிர்த்து நிக்கல. அவன் லஞ்சம் வாங்கினத போலீஸ்காரங்க கிட்ட சிக்க வைக்கல. அந்த துணிச்சல் எங்கடி போச்சு? அந்த தைரியமான தீபா எங்க? என்ன என் புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சு என் வாழ்க்கை அழிக்க நினைச்சா அந்த சாரு. அப்பெல்லாம் நீ தானே எனக்கு மாரல் சப்போர்ட்டா இருந்து தைரியம் கொடுத்த. எனக்கு தைரியம் கொடுத்த தீபா இப்படி வீட்டுல முடங்கி கிடக்கிறத பார்க்க அசிங்கமா இருக்கு. என்னோட தீபா இப்படி இருக்க கூடாது. அவ எதுக்கும் அசர மாட்டா, அடங்க மாட்டா. ஏய், நீ என்னோட தீபாடி. உனக்கு பழைய துணிச்சலும் கர்வமும் வரணும். நான் என் பழைய தீபாவை பார்க்கணும்டி. துணிச்சலான தீபாவை பார்க்கணும். யாரடி அந்த பிரபாகர்? அவ என்ன உன் தலையெழுத்த மாத்தி எழுதுற கடவுளா? அவ உன்னை தூக்கி போட்டுட்டா உன் வாழ்க்கையே போயிடுமா? உன் மேல பொய்யான பழைய போட்டு உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டா உன்னை அழிச்சிடலாம்னு நினைக்கிறான். அவன் நினைப்புக்கு நீ ஏன் பலியாகுற? அவன் அழிக்க நினைச்சா நீ வாழ்ந்து காட்டணும்டி. தோக்கடிக்க நினைச்சா ஜெயிச்சு காட்டணும். எல்லா தப்பையும் பண்ணிட்டு அவன் அங்க சந்தோஷமா இருக்கான் ராஸ்கல். அவனே சந்தோஷமா இருக்கிறப்போ தப்பே பண்ணாத நீ ஏன் வருத்தப்படணும்? உன்னை அவன் ஜெயிச்சிட்டதா மிதப்புல இருக்காண்டி. தீபாவோட கதையை முடிச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்படி இல்லடா ராஸ்கல், உன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன்னு அவன் புத்தியில நீ உரைக்கிற மாதிரி செஞ்சு காட்டணும்டி. அப்படி செஞ்சு காட்டினாதான் நீ தீபா. என்னோட தீபானா அப்படிதான் செய்வா. இப்படி முடங்கி போய் மூலையில எல்லாம் உட்கார மாட்டா. ஏய், நீ எதுக்காகடி பிறந்த? பிரபாகர்ங்கிற முட்டாள கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியெல்லாம் பெத்துக்கிட்டு அவனுக்கு சேவகம் பண்ணவா? உனக்குன்னு ஒரு லட்சியம் இல்ல? உனக்குன்னு ஒரு கனவு இல்ல? நல்லா படிக்கணும், பேர் எடுக்கணும், பெரிய கம்பெனில வேலையில சேர்ந்து நிறைய சம்பாதிக்கணும்னு உனக்கு ஆசை இல்ல? அதுதானே உன்னோட கனவு. அதுக்கு தானே இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட. எவனோ ஒருத்த உன்னை சீண்டிட்டான்னு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? சராசரி பொண்ணுங்க தான் கல்யாணம், குடும்ப வாழ்க்கை, புருஷன் அதுன்னு பெருசா நினைப்பாங்க. அது கைவிட்டு போனா வாழ்க்கையே போயிடுச்சுன்னு கவலைப்படுவாங்க. ஆனா நீ அப்படி இல்லடி. எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவ. இப்படி படுத்துட்டு இருந்தா சாதிக்கவே முடியாது. நிமிர்ந்து நில்லடி, சாதிச்சு காட்டு. உன்னை விட பெரிய கஷ்டம் வந்தவங்க எல்லாம் நல்லா தாண்டி இருக்காங்க. உனக்கு என்ன டைவர்ஸ் தானே ஆச்சு? உனக்கு தடையா இருந்த ஒண்ணு விலகுனதான் நினைச்சுக்கோ. அவனை தூக்கி போட்டுட்டு முன்னேற வழியை பாருடி. எதுக்கு இந்த மருந்து மாத்திரம் மண்ணாங்கட்டியலாம்? உன்ன மாதிரி தைரியமான பொண்ணுக்கு இதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி போடுறீ. உனக்கு மனசு தாண்டி மருந்து, உன்னோட துணிச்சல் தாண்டி டானிக். உனக்கு நீயே தான் டாக்டர். உன்னை நீயே தான் சரி பண்ணி ஆகணும். இது வரைக்கும் நீ வேதனைப்பட்டதெல்லாம் போதும். பழசெல்லாம் மறந்துரு. இப்பதான் நீ புதுசா பிறந்திருக்கன்னு நினைச்சுக்கோ. இன்னையில இருந்து நீ பழைய தீபா. அதே தன்னம்பிக்கையோட துணிச்சல கம்பீரமா நிக்கணும்டி. இப்ப வந்து இவ்வளவு பேசுறல்ல, ஆனா நீயும் தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என் நிலைமை புரியாம என்ன கை நீட்டி அடிச்சிட்டல்ல. ஐயோ, நான் தெரியாம பண்ணிட்டேன்டி. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேக்குறேன். என்ன மன்னிச்சிடுறீ துளசி. சாரி தீபா, என்ன மன்னிச்சிடு.
நான் தாண்டி முட்டாள்தனம் பண்ணிட்டேன். எனக்கு என் பழைய தீபா வேணும்டி. நீ இப்படி இருக்கிறத பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்குடி. ஏய், உனக்கு ஒண்ணும் ஆகலடி. இனிமே நடக்கிறதெல்லாம் நல்லதா தான் நடக்கும். அழாத. உனக்கு என்னடி, நீ நல்லதா இருப்ப. முதல்ல ட்ரெஸ் மாத்திக்கோ. இப்பவே நம்ம 2 பேரும் காலேஜ் போறோம். நான் காலேஜுக்கு வந்து என்னடி பண்றது? எனக்கு தான் டிசி கொடுத்து அனுப்பிட்டாங்களே. ஏய், பிரின்சிபல் கிட்ட நான் பேசுறேன்டி. உன்னை கண்டிப்பா சேர்த்து பாரு. முதல்ல நீ ரெடி ஆகு, நான் பாத்துக்கிறேன். இது மாத்து. அம்மா, நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? நான் உன்னை ட்ரெஸ் மாத்தி கூட்டிட்டு வரேன். மாத்து. இந்திரா, ஏன் அழுகுற? தீபாக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லங்க, நம்ம வீட்டுக்கு துளசி வந்திருக்கா. அவ தீபாவை நல்லா திட்டி விட்டுட்டாங்க. ஏன் இப்படி இருக்க, தைரியமாயிரு, துணிச்சலாயிருன்னு அட்வைஸ் பண்ணாங்க. அவ பேசினதை கேட்டு இப்ப தீபாவும் நம்பிக்கையோட இருக்காங்க. அப்பா, நான் தீபாவை காலேஜ் கூட்டிட்டு போறேன். திரும்ப சேர்த்துக்கங்கன்னு நான் பிரின்சிபல் கிட்ட பேசுறேன்ப்பா. அவர் கண்டிப்பா சேர்த்துப்பாரு. ரொம்ப சந்தோஷமா. இனிமே தீபா உன்னுடைய பொறுப்பு. தைரியம் கொடுத்து நீ தான் அவளை பாத்துக்கணும். அப்பா, என்னப்பா நீங்க இதுக்கெல்லாம் கண் கலங்கிக்கிட்டு? தீபா என்னோட ஃப்ரெண்டுப்பா. அவளை நான் பாத்துக்காம வேற யார் பாத்துப்பா? அப்பா, இனிமே நீங்க தீபாவை பத்தி கவலைப்படவே வேணாம். இவளை பழையபடி மாத்தி சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப நன்றிம்மா. அவளை நீ கூட்டிட்டு போ. உன்னால அவளுக்கு நல்லது நடந்தா சரி. சரிங்கப்பா. தீபா, போலாமா? போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாம்மா. போயிட்டு வரேம்மா. வரேம்மா. போயிட்டு வாங்க. ஏய், எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்குடி. பிரின்சிபால் அன்னைக்கு அவ்வளவு கோவமா பேசினாரு. இனிமே இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. டிசி கொடுத்து அனுப்பிட்டாருடி. திரும்ப என்ன சேர்த்துப்பாங்களா? நீ ஏன் அதை பத்திலாம் கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன். ஏய், ஹெச்ஓடி வேற நான் திட்டிட்டேன்டி. நீ என்ன வேணும்னு அப்படி பண்ண? உன் சூழ்நிலை அப்படி நடந்து போச்சு. பிரின்சிபல் எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ வா. ஏய், உன்னை பார்த்ததும் ஆளாளுக்கு கமெண்ட் அடிப்பாளுங்க, ஏதாவது பேசுவாளுங்க. நீ அதெல்லாம் கண்டுக்கூடாது. அதுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கோன்னுலாம் சொல்லல. உன்னை வார்த்தையால அவமானப்படுத்தினா அதுக்கு நீ வேற மாதிரி ரியாக்ட் பண்ண. என்னை பத்தி பேசுறதுக்கு நீ யாருங்கிற மாதிரி ஒரு பார்வை பாரு. அடங்கி போயிடுவாளுங்க. ஏய், இவனடி திரும்ப வந்திருக்கா? ஃப்ரெண்ட் மூலமா காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்றாளோ என்னமோ. ஆமா, இதெல்லாம் ரொம்ப அவசியம். இவெல்லாம் காலேஜுக்கு வரலன்னு யார் எழுதா? ஹே, வாடி போல, ஏதாவது பிரச்சனை ஆக போகுது. வா. என்னடி மறுபடியும் வரா? அதானே. ஏய், நீங்க இரு, நான் போய் பேசிட்டு வரேன். ம். என்னால முடியவே முடியாது. சார், நான் என் ஃப்ரெண்டுக்காகலாம் சொல்லல. தீபாவோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க. அவ மேல இது வரைக்கும் எந்த பிளாக் மார்க்கும் கிடையாது. அவ ரொம்ப சின்சியரான பொண்ணு சார். அதை விட வெரி வெல் டிசிப்ளின்ட். அவ கேரக்டர் பத்தி இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்டாவது உங்களுக்கு வந்திருக்கா?
உங்ககிட்டயும் ஹெச்ஓடி மேம் கிட்டயும் அவ நடந்துகிட்டது தப்புதான். அதுக்கான காரணத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பிசிக்கலா நமக்கு ஒரு ப்ராப்ளம்னாலே நம்மளால நார்மலா இருக்க முடியாது. மூட் அப்செட்டா ஃபீல் பண்ணுவோம். அவ பர்சனல் லைஃப்ல நடந்த பிரச்சனையால மென்டலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டா சார். பயங்கர டிப்ரெஷன்ல இருந்தா. தப்பே பண்ணாம ஒருத்தரோட கேரக்டர் டேமேஜ் பண்ணாங்கன்னா அதை தாங்கிக்கவே முடியாது. அதுவும் தீபா மாதிரி எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள அது ரொம்ப பாதிக்கும் சார். அவளோட ஹஸ்பண்ட் என் தம்பி தான் சார். அவன் மேல இருக்கிற கோவத்துல வைஃப்னு கூட பார்க்காம அவன் தான் ரூமர்ஸ் எல்லாம் பரப்பி விட்டுருக்கான். அதை உண்மைன்னு நம்பி கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்டபடி பேசிட்டாங்க. மேல மேல பிரஷர் வந்து சேர்றப்போ அதை அவளால தாங்கிக்க முடியல. அதான் அவ தன்னை மீறி நடந்துகிட்டா. மத்தபடி அவ தப்பான பொண்ணு கிடையாது சார். இந்த 3 வருஷமா நீங்க அவளை பார்த்துட்டு இருக்கீங்க. அவ யார்கிட்டயாவது மரியாதை குறைவா நடந்திருக்காளா? தப்பா பேசியிருக்காளா சார்? இவ்வளவு நாள் இல்லாம ஒரே நாள்ல எப்படி சார் ஒரு ஸ்டூடெண்ட் தப்பா மாறிட முடியும்? பிசிக்கல் ப்ராப்ளத்தால யாராவது எஃபெக்ட் ஆனா நீங்க கன்சிடர் பண்றீங்க. தீபா மனசளவுல பாதிக்கப்பட்டவ. குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கு. ஒருத்தங்களோட பலவீனத்தை டார்கெட் பண்ணி அவங்கள நோகடிக்கிறாங்கன்னா அதுவும் தப்பு தானே சார். அதுக்காக அந்த ஸ்டூடெண்ட்டை பனிஷ் பண்ணணும்னு நான் சொல்லல சார். தீபாவுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அவளை திரும்ப காலேஜ்ல சேர்த்துக்கோங்கன்னு தான் சொல்றேன் சார். உங்களுக்கே தெரியும், தீபா ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட். காலேஜ் டாப்பரா வரணும், நல்ல வேலையில சேரணும்னு அவளுக்கு நிறைய கனவு இருக்கு சார். அவளையே அறியாம நடந்த சின்ன தப்பால அவளோட கனவு கலைஞ்சிடக்கூடாது சார். அவ எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டாவது மன்னிச்சு ஏத்துக்கோங்க சார். ப்ளீஸ் சார். ஓகே துளசி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் அவளை காலேஜில் திரும்ப சேர்த்துக்கிறேன். ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காம பாத்துக்க சொல்லு. மென்டலா டிஸ்டர்ப் ஆயிட்டா ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கலாம். ஆனா காலேஜோட பேர் கெடுற மாதிரி நடந்துக்க கூடாது. இல்ல சார், நான் ஏற்கனவே அவளுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன். நீங்க சொன்னதா நான் திரும்பவும் சொல்றேன். ஓகேம்மா, இது ஃபர்ஸ்ட் டைமா இருக்கிறதுனாலையும் நீ சொல்ற காரணங்களும் நியாயமா இருக்கிறதுனாலையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த எக்ஸ்கியூசஸ் எல்லா டைம்லயும் கிடைக்காது. சரிங்க சார். என்னதான் பிரைட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் காலேஜுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அதை பிரேக் பண்ணினா பனிஷ் பண்ணி தானே ஆகணும். ஸோ இதுதான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். சரிங்க சார். தீபாவை மேடம் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லு. ஓகே சார், இப்பவே தர சொல்றேன். நோ 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 நோ, நாளைக்கு வரப்போ கொடுத்தா போதும். நாளையிலேருந்து காலேஜுக்கு வர சொல்லு. சரிங்க சார். தேங்க்யூ. வரேன் சார். வாடி போலாம். ஏய் என்னடியாச்சு? சார் என்ன சொன்னாரு? சார் உன்னை சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நிஜமாடி, நாளைக்கே ஜாயின் பண்ண சொல்லிட்டாரு. சந்தோஷமா? அழாதடி. நான் தான் சொன்னேன்ல, பிரச்சனைனா வேதனைப்பட்டு உட்கார்ந்துடக்கூடாது. நாம தான் போராடி சரி பண்ணிக்கணும். என் கனவெல்லாம் மொத்தமா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன்டி. நீ அதுக்கு உயிர் கொடுத்துருக்க. ரொம்ப தேங்க்ஸ் டி. ஏய் போதும், உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? உன்னை காலேஜ்ல சேர்த்து விட்டதோட விட்டுருவேன்னு நினைச்சிடாத. நான் இன்டர்ன்ஷிப் பண்ண போற அதே கம்பெனில நீயும் இன்டர்ன்ஷிப் பண்ண போற. நானா? நான் எப்படிடி முடியும்? முடியும். எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது நிதிஷ் தான். அவர்கிட்ட சொன்னா ஈஸியா சேர்த்து விட்டுருவாரு. சரி, இங்க வேணா, வெளியே வா, அவருக்கு ஃபோன் பண்ணுவோம். நிதிஷ் ஓகே சொல்லிட்டா நேரா கம்பெனிக்கு போறோம், எம்டியை பாக்குறோம், ஒன்னா இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்றோம். வா. சொல்லுங்க சிஸ்டர். ஜஸ்ட் நான் இப்பதான் உங்க வீட்டுக்கு வந்தேன். கரெக்டா ஃபோன் பண்ணிருக்கீங்க. எங்க காலேஜ்ல இருக்கீங்களா? ஆமா நிதிஷ், குட்டி பையன் எப்படி இருக்கான்? அவனுக்கு சூப்பரா இருக்கான். வெளியே கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுன்னு ஒரே தொல்லை. பயங்கர வாழாயிட்டா சிஸ்டர். அவனை மேய்க்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கே அழுதுகிட்டா எப்படி? பசங்கனாலே அப்படிதான், சேட்டை ஜாஸ்தியா இருக்கும். நீங்க தான் பொறுமையா மேனேஜ் பண்ண கத்துக்கணும். ஆமா சிஸ்டர், நானும் இப்ப அதுக்கு தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க சிஸ்டர், என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? ஒன்னும் இல்ல நிதிஷ், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் நீங்க. நோ ப்ராப்ளம். என்ன விஷயம் சொல்லுங்க, பண்ணிடலாம். நான் இப்போ இன்டர்ன்ஷிப் பண்ண போறேன் இல்லையா, நீங்க சொன்ன கம்பெனில. ஆமா. அங்க தீபாவையும் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். யாரு? நம்ம தீபாவையா? ஆமா நிதிஷ், அவளுக்காகவும் நீங்க எம்டி கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும். சிஸ்டர்,
அந்த கம்பெனி இனிமே உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணவே தேவையில்ல. உங்க டேலண்ட்டை பார்த்து எம்டி அங்கிள் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. இன்ஃபேக்ட் எனக்கு கால் பண்ணி தேங்க்ஸ் சொன்னான்னு பாத்துக்கோங்க. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா சிஸ்டர், உங்களோட ப்ராஜெக்டை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாரு. என்னென்னமோ சொன்னாரு. நமக்கு தான் அந்த பயோ கெமிஸ்ட்ரி பத்தி ஒன்றும் தெரியாது. அதனால தான் ஒண்ணுமே புரியல. அதனால நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. தீபாவை கூட்டிட்டு நேரம் அங்கிள்கிட்ட போங்க. அங்கிள் கண்டிப்பா சேர்த்துப்பாரு. எதுக்கும் நிதிஷ், நீங்க ஒரு வார்த்தை ரெக்கமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். அவ்வளவுதானே? நோ ப்ராப்ளம். அங்கிள்கிட்ட நான் பேசுறேன். முதல்ல தீபா கூட்டிட்டு அங்கிள் கம்பெனி போங்க. 10 நிமிஷம் தமிழ்ல பார்த்து பேசிட்டு அப்புறம் அவர் கால் பண்றேன். சரிங்க நிதிஷ், ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சிஸ்டர், 2 பேரும் போய் அங்கிளை பாருங்க. சரி, ஓகே, Bye. தேங்க்ஸ்.